பெரியவரின் மகாத்மியம். திருவையாறு கஷேத்திரத்தில் காவேரி, குடமுருட்டி, வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு என்ற 5 நதிகள் பாய்வதால் திருவையாறு என்று பெயர் பெற்றது. 1942 நடுக்காவிரியில் வசித்து வந்தது சின்னசுவாமி ஐயரின் குடும்பம். இறைபக்தி, ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே பெரியவாளிடம் அப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி. திருவையாறு வரும்போதெல்லாம் பெரியவா இவருடைய கிரகத்துக்கு கட்டாயம் வருவார். சின்னசுவாமி ஐயர் நித்தியம் வீட்டில் சிவபூஜை, அப்புறம் உள்ளூரில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பரமேஸ்வரனை மனமுருகி வழிபடுவார். சாயங்கால வேளைகளில் ராமாயண உபன்யாசம் செய்வார். இவருடைய பிள்ளை மாட்டுப்பெண் பெயர் பொருத்தம் வெகு அழகாக ராமச்சந்திரன் சீதாலட்சுமி என்று அமைந்தது. மனமொத்த குடும்பமாக இருந்தாலும் கல்யாணமாகி 13 வருஷங்களாகியும் சந்தான பிராப்தி இல்லையே என்ற குறை எல்லோர் மனசையும் அரித்து கொண்டிருந்தது. முதலில் பிறந்த குழந்தை தங்கவில்லை. நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தால் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு துளியும் குறையவில்லை. அப்போது பெரியவா நடுக்காவேரிக்கு விஜயம் செய்தார். அங்கு வேறொரு பக்தர் கிரகத்தில் பெரியவா தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேத கோஷம் முழங்க பூரண கும்பங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வைக்கப்பட்டு பெரியவா ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்று ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருந்தார். சீதாலட்சுமி வீட்டு வாசலில் அழகாக கோலமிட்டு கொண்டிருந்தாள். இவர்கள் வீட்டை தாண்டிதான் பெரியவா தங்க போகும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். சீதாலட்சுமியை பார்த்ததும் ஊர்வலத்திலிருந்து விலகி விறுவிறுவென்று அவள் போட்டிருந்த மாக்கோலத்தின் மேல் திருப்பாதங்கள் பதிந்தும் பதியாமலும் நின்றார். திடீரென்று தன் எதிரில் வந்து நின்ற கண்கண்ட தெய்வத்தை கண்டதும் சந்தோஷம், பக்தி, குழந்தையில்லா ஏக்கம் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவர் பாதங்களில் விழுந்து கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். சீதே, உன்னோட ராமன் எங்கே? கூப்பிடு அவனை என்றவர் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சின்னசுவாமி ஐயரின் கிரகத்துக்குள் பிரவேசித்தார். சீதாலட்சுமி தன் அகத்துக்காரர் ராமச்சந்திரனை தேடிக்கொண்டு ஓடினாள். முன்னறிவிப்பு ஏதுமின்றி தனது வீட்டுக்குள் சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து நின்றதைக் கண்டு சின்னசுவாமி ஐயர் பிரமித்தார். அவ்வளவுதான், திருவே அவர் கிரகத்துக்குள் கூடிவிட்டது. பெரியவா தனக்கு ரொம்ப சுவாதீனமான இடம் போல விறுவிறுவென்று நுழைந்து அங்கும் இங்கும் பார்வையால் துழாவினார். பிறகு தாழ்பால் போட்டிருந்த ஒரு அறையை தானே திறந்து அதற்குள் சென்றார். அது ஜாஸ்தி பயன்படுத்தாததால் தட்டுமுட்டு சாமான்கள் நிறைய காணப்பட்டது. அத்தோடு ஒரு வண்டி தூசி. பெரியவா கதவை திறந்ததும் ஒரே பழுது படலம் மேலே கிளம்பியது. தன்னுடைய ஒத்தை வஸ்திரத்தின் ஒரு முனையால் கீழே தூசியை தட்டிவிட்டு அதையே லேசாக விரித்து கொண்டு தரையிலேயே அமர்த்து விட்டார் கருணை வள்ளல். பெரியவா, இந்த ரூம் ஒரே புழுதியா இருக்கு, கூடத்துல உட்கார்ந்துக்கோங்களேன் என்றார் ஐயர். இதற்குள் சீதாலட்சுமி கணவனுக்கும் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள். ராமா, உடனே போய் உங்காத்து பசுமாட்டில இருந்து பால் கறந்து ஒரு சொம்புல எடுத்துண்டு வா. ஓ, உத்தரவு பெரியவா. அடுத்த க்ஷணம் ஒரு சொம்பு பசும்பாலோட பெரியவா முன் நின்றார். பெரியவா கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு, ராமா, இந்த பாலை கொண்டு போய் கொடமுருட்டி ஆத்துல ஊத்திடு. அப்புறம் சொச்சம் இருக்கிற கொஞ்சூண்டு பாலை அந்த ஆத்தோட கரையில ஊத்திடு. அந்த ஊத்தின இடத்துல இருக்கிற மணலை கொஞ்சம் தோண்டு. அதுல ஒரு அஸ்திவாரம் தெரியும். அதுக்கு மேலே பிள்ளையாருக்கு ஒரு கோவில் கட்டு. க்ஷேமமா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வஸ்திரத்தை எடுத்து உதறிவிட்டு வெளியே வந்து தான் தங்க வேண்டிய கிரகத்தை நோக்கி நடந்தார். பெரியவா சொன்னபடி உடனே குடமுருட்டி ஆற்றுக்கு சென்று பாலை விட்டுட்டு அதன் கரையில் நீதி பாலை ஊற்றி மண்ணை தோண்டினால் அஸ்திவாரம் தெரிந்தது. உடனேயே விநாயகருக்கு ஒரு அழகான சிறிய ஆலயம் எழும்பியது. அதற்கு அடுத்த வருஷமே சீதாலட்சுமி ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயானான். கணேசன் என்ற நாமகரணம் சூட்டப்பட்டான் அந்த குழந்தை. இப்போதும் நடுக்காவேரியில் காவேரி கரை பிரசன்ன மகாகணபதி கோவிலில் உள்ள விநாயகப் பெருமான் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர. மகா பெரியவா திருப்பாதம் சரணம் சரணம்.